புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் முன்னாள் திமுக எம்எல்ஏ அரசு ஒப்பந்ததாரரை அரிவாளால் வெட்ட முயன்றார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. ஆவுடையார் கோவிலில் 2,59,00,000 ரூபாய் செலவில் தீயணைப்பு நிலையம் கட்டப்படுகிறது. இதற்கான அடிக்கல்லை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு வந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ சண்முகம் தம்மை நிகழ்ச்சிக்கு அழைக்காததற்கு கண்டனம் தெரிவித்தார். கட்டுமான பணியை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரரை கடுமையான வார்த்தைகளால் திட்டிய அவர் தேங்காய் உடைக்கும் போது அரிவாளை ஒப்பந்ததாரர் மீது ஓங்கினார். இது தொடர்பான காட்சிகள் இப்போது வைரலாகி வருகிறது. ஏற்கனவே அறந்தாங்கி எம்எல்ஏ ராமச்சந்திரனுக்கும் முன்னாள் திமுக எம்எல்ஏ சண்முகத்திற்கும் இடையே மோதல் நீடிக்கிறது. 2026ஆம் ஆண்டு அறந்தாங்கியில் திமுக தான் போட்டியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தி வருகிறார். இந்த சூழலில் அரிவாள் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.